நம்ம அருணும் சீதாவும் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம போலீஸ் வர சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ்கிட்ட வந்து அருண் இப்படி பேசி நம்ம சீதா மேலே கேஸ் வாபஸ் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமிஷனர்கிட்ட லெட்டர் எழுதி வாங்கிக்கிட்ட போய் போலீஸ்கிட்ட காட்டுறாங்க. இதை கேட்டோன்னா போலீஸ் வந்து இப்படி தான் சார் நிறைய பேர் இந்த மாதிரி பணத்தை வச்சு ஆள் செட் பண்ணி அவங்களும் திருட வச்சுட்டு நல்லங்க மாதிரி வேஷம் போடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. கேட்டவுடனே சீதா கண்களையும் அழுறாங்க. டாக்டர் நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட வேலை பார்க்குறேன், நீங்கள் இப்படி எவ்வளோ பள்ளி சமைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீதா கண்களையும் இருக்கும் போது அருண் சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாத சீதா பற்றி எப்படி சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்கன்னா டாக்டர் வந்து ஆமாம் எல்லாருமே பணத்தை பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க, நிறைய பணத்தை மொத்தமாக தூக்கிட்டு விட சொல்லி திட்டம் போட்டுட்டு இருந்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு இப்போ என் பணம் இங்கே வந்தாகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அருண் வந்து அது நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும், தேவையில்லாமல் அப்பா மேலே பழி போட்டுட்ருக்கீங்க சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது நேரம் கரெக்டாக அந்த இடத்துக்கு முத்து வந்துடுறாங்க. முத்து வந்து பணத்தை கண்டுபிடிச்சாச்சு சார் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. உடனே அருண் அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க, என்னையுமே அதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம முத்து வந்து சார் அது நீங்கள் கண்டுபிடிக்கிற வேலை சார், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு அப்பாவி பொண்ணுமில்ல இப்படி பழிச்சுக்கு போட்டு இப்படி நடுத்தரவில் நிற்க வச்சுருக்கீங்க, அது மட்டும் எல்லாரும் மட்டும் எவ்வளோ அவமானப்படுத்தி பேசிட்டீங்களே, உங்கள் பணத்தை இப்போ வந்துட்டுலாம் இப்போ வாரத்தை உங்களால் எடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே பணம் உனக்கு எப்படி கிடச்சி முதல்ல அதை சொல்லு அப்படி சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. உடனே அருண் வந்து ஆமாம் நாங்கள் இவ்வளோ பேர் தேடிருக்கோம், அது மட்டும் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல, ஒன்றால் எப்படி கண்டுபிடிச்சோம் அது மட்டும் நம்புற மாதிரி இல்லையே அப்படி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து நான் கார் ஓட்டுறேன் 4 இடம் இப்போ நானும் போகிறேன் வரேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு 4 பேர் தெரியும் யார் அடிச்சு எப்படி பணம் கிடைக்கும்னு சொல்லி நான் யோசிச்சு அதே மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பணத்தை கொண்டு வந்திருக்கேன். பணத்தை திருடனா பின்னாடி பின்தொடர்ந்து ஓடணும், அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்த பணத்தை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு, அவனை பிடிக்க முடியல, அவன் தள்ளி விட்டான் சார், பணத்தை உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டுலாம் இப்போ தேவையில்லாம எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இதுக்கிட்ட அருணுக்கு வந்து எதோ சந்தேகமாக இருக்குது, இவனுக்கு இப்போ பணத்தினுக்கு ஏதோ சம்மந்தமாக இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் சீதா வந்து கண்ணுக்குள்ள எங்கிட்டே முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம போலீஸ் வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நலன் விரும்பி நினச்சிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இத்தனை வருஷம் இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நேர்மையாக வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரே நாளில் ஒரு செகண்டில் இப்படி எல்லாரும் மட்டும் அவமானப்படுத்தி பேசிட்டீங்களா, இப்படி இந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பை கேட்டு ஆகணும் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் வந்து உடனே இல்லை சார் பணம் விஷயம் கொஞ்சம் தடுமாறிட்டேன், இந்த மன்னிச்சிருமா சீதா, நீ பின் நாளிலேருந்து மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலில் கண்டினியூ வேலை பார்க்கலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் மன்னிப்பு வைக்கிறாங்க. இந்த பக்கம் கணக்கிலேங்கிட்டே முத்துவே பார்க்குறாங்க நம்ம சீதா. ஆனால் அருண் வந்து செம்ம கோவத்தில் அப்படி திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நம்ம பேரில் கெட்ட பேர் உண்டாகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ சீதாவை அவன்கிட்ட பிரிக்கலாம் சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரே செகண்ட் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான், இப்போ பழையபடி சீதா மனசு எப்படி அவன் பேர் கெட்ட பேர் உண்டாகிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சீதா வந்து பழையபடி நம்ம முத்துக்கிட்டு மன்னிப்புக்கிட்டு நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்கன்னு, இல்லைன்னா பழையபடி அருண் ஏதாவது முத்து மேலே பழிச்சிக்கு போட்டு இந்த இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் சொல்லி சீதா மேலே பழையபடி பிரைன் வாஷ் பண்ணி விடுவாங்களா பொருள் தெரிந்து வரப்படையில் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.